ஹலோ மக்களே, இன்றைக்கி நாள் 317. இன்றைக்கி ஷின்ரியோ சுசுகி அப்படிங்கிற ஒரு ஆத்தர் எழுதின ஜென் மைண்ட் பிகினர்ஸ் மைண்ட் அப்படிங்கிற ஒரு புக்கில் ஒரு சின்ன ஸ்டோரி பற்றி பார்க்கலாம். ஒரு நாள் ஒரு ஜென் மாஸ்டர்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் அவன் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் அடையணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மெடிடேட்டிவ் ப்ராசஸை கற்றுக்கிறதுக்காக அவர்கிட்ட போயிருக்கான். அவரை பார்த்தனையும் இந்த ஸ்டூடெண்ட் இது வரைக்கும் என்னென்ன புக்ஸ்லாம் படிச்சிருக்கான், என்னென்ன ஃபிலாசபிஸ்லாம் அவனுக்கு தெரியும், என்னென்ன ஸ்பிரிச்சுவல் தியரிஸ்லாம் அதை பற்றியெல்லாம் அவன் லேர்ன் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது விடாமல் சொல்லிக்கிட்டே இருக்கான். அந்த ஜென் மாஸ்டர் அமைதியாக அவன் லெசன் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் எதுவுமே பேசலை. அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வச்சு இந்த டீ கப்பில் டீயை எடுத்து ஃபில் பண்ணிகிட்ருக்காரு. அந்த டீ ஓவர்ஃப்ளோ ஆகிட்டுருக்கு, இருந்தும் அவர் ஃபில் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்போ அந்த ஸ்டூடெண்ட் சொல்கிறான், கப் ஃபில் ஆகிடுச்சு, திரும்பவும் ஏன் டீயை ஊற்றிட்டே இருக்கீங்க, நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு அந்த மாஸ்டர் அமைதியாக சிரிச்சிட்டே சொல்கிறாரு, அந்த கப்பு உன்னோட மைண்ட் மாதிரி, உனக்குள்ளே இவ்வளோ நாலேஜ் ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும்போது நான் எப்படி உனக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் பற்றி சொல்லித்தரது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த ஸ்டூடெண்ட் ரியலைஸ் பண்ணுறான், அவன் என்ன தான் இந்த மாஸ்டர்கிட்ட கற்றுக்க வந்திருந்தாலும் எதையுமே ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். இங்கே லெசன் என்னென்னா, நம்ம புதுசாக ஒரு விஷயத்தில் லேர்ன் பண்ண போகும்போது ஆல்ரெடி எனக்கு நிறைய விஷயம் தெரியும், நான் ஆல்ரெடி ஒரு பெரிய ஆள் தான் அப்படின்னு நமக்குள்ளே இருக்க ஈகோவை தூக்கி நம்ம ஃபஸ்ட் வைக்கக்கூடாது. புதுசாக எந்த விஷயம் கற்றுக்கும் போதும் நம்ம ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அந்த நாலேஜ் எடுத்துக்கிறதுக்காக நமக்குள்ளே நம்ம ஸ்பேஸை க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். க்யூரியஸ் மைண்டோட ஹம்பிள் ஸ்டேட்டில் நம்ம அதை லேர்ன் பண்ண ரெடியாக இருந்தால் தான் நம்ம அடுத்த ஸ்டேஜ் எவால்வ் ஆகி போக முடியும்னு சொல்கிறாங்க. திரும்ப நாளைக்கு பார்க்கலாம். கன்சிஸ்டண்ட்டாக இருங்க.